இந்த வீடியோல Oersted எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி டீடைலா பார்க்க போறோம். Oerstedக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதேச்சையா நடந்த ஒரு விஷயம்தான். ஒரு நாள் அவர் எலக்ட்ரிசிட்டி பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெக்சர் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ ஒவ்வொரு தடையும் அந்த சர்க்கியூட்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. இதுதான் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் இது வந்து ஓபன் கண்டிஷன், அதாவது ஸ்விட்ச் ஆஃப் கண்டிஷன். அப்போ இந்த சர்க்கியூட்ல கரண்ட் பாஸ் ஆகாது. ஆனா இந்த சர்க்கியூட்ல இந்த கண்டிஷன் ஆன் கண்டிஷன், அதாவது ஸ்விட்ச் ஆன் கண்டிஷன். அப்போ அதை வந்து க்ளோஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. சர்க்கியூட்ல இந்த கண்டிஷன்ல கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ எதேச்சியா அந்த சர்க்கியூட் பக்கத்துல ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் இருந்தது. அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல சர்க்கியூட்ல ஓபன் பண்றப்போ, அதாவது சர்க்கியூட்ல கரண்ட் பாஸ் ஆகாதப்போ நீடில்ல எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லை. சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்றப்போ பக்கத்துல இருந்த காம்பஸ்ல நீடில்ல டிஃப்ளெக்ஷன் இருந்தது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா இந்த காம்பஸ்ல அந்த டிஃப்ளெக்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. இவர் பார்த்துட்டாரு. அவருக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. சர்க்கியூட்ல தானே கரண்ட் பாஸ் ஆகுது, ஆனா மேக்னெட்டிக் காம்பஸ்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் செஞ்சு பார்த்தார். இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் எடுத்துட்டு, இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். இந்த சர்க்கியூட்க்கு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். அதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காம்பஸோட நீடிலோட டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட்ல ஏன் இருக்குன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்க. இந்த சர்க்கியூட்டை ஓப்பன்ல இருக்கிற வரைக்கும், அதாவது ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிற வரைக்கும் இந்த காம்பஸ்ல எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லை. ஆனா ஸ்விட்ச் ஆன் ஆனோடனே இந்த காம்பஸ்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்த சர்க்கியூட்ல கரண்ட் பாஸ் ஆகுறப்போ இந்த காம்பஸ்ல இருக்கிற நீடில்ஸ்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கு. அது ஏன்றது நம்ம பார்க்கலாம். அதை ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்க கரண்டோட டைரக்ஷன் அப்வர்ட்ல இருக்கு. ஸோ ரைட் ஹேண்டோட தம்பை அப்வர்ட் டைரக்ஷன்ல வச்சுட்டு அதை ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி கேர்ள் பண்ணணும். அப்படி கேர்ள் பண்றப்போ இந்த ஃபிங்கர்ஸோட டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் சொல்றோம். இந்த ஃபிங்கர்ஸ் இப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கும். அதை இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் டிரா பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆரோ மார்க்ஸை டிரா பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற காம்பஸோட நீடிலோட டைரக்ஷன், பேக்ல இருக்கிற காம்பஸோட நீடிலோட டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அது ஏன்னு பார்க்கலாம். யூஸ்வலா காம்பஸோட நார்த் போல் எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல தான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட்டா இருக்கு. அதனால நார்த் போல் ஆஃப் த காம்பஸ் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ரைட் சைட். அதே மாதிரி பேக் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரைட் டு லெஃப்டா இருக்கு. நார்த் போலோட காம்பஸ் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் லெஃப்ட் சைட். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்ட் ரீசன் தெரிஞ்சிருக்கும் ஏன் காம்பஸோட நீடிலோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்றது.